நாம் தமிழர், நாம் தமிழர். கட்சி பேராடா முழக்கம், கட்சி பேரா? இப்ப காங்கிரஸ் காரங்களாம் கொண்ட காங்கிரஸ் காங்கிரஸ் பத்தியா கத்துவாங்க. பிள்ளை நான் சரியா வளர்க்கலைன்னு எண்ணெயில செருப்பு கட்டி இருப்பான். என்னடா கட்சி வச்சிருக்காங்க சீமான்? எத்தனை கொள்கை முழக்கம் இருக்கு. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். எவ்வளவு முழக்கம், உறுதிமொழி பூரா முழக்கம் நம்ம போட வேண்டியதானே. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எங்கள் வெற்றி அதை சொல்லும். இது சொல்லி இதை விட்டு இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், எல்லாம் விட்டு நாம் தமிழர்னு கத்துறது. சாலையில போகும்போது இவரே போக்குவரத்து காவலராயிடுறார். அவன் சாலையில இருமருங்க, யார் வர்றது, யாருப்பா இவ்வளவு பேர், என்னப்பா இப்படி? இவன் ஐயோ ஒழுக்கமா வச்சுட்டு போனாலே போதும். அவன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு மனைவி கூட்டிக்கிட்டு இருசக்கரத்துல வந்துகிட்டு இருக்கான். அவனை போய் இப்படி போன்னு யாரோ என்ன பண்ண, அவன் பதறி போய் விபத்தானான்னா பின்னாடி வர்ற வண்டி, என் வண்டி என்னைய பிடிச்சிப்பான். நான் பாருங்க, அவன் பாடு போண்டிதானுங்க. இவன் இங்க போ அவன் எல்லாரும் அங்கிருந்து கடையில் இருந்தா யாரா வரான்னு சீனா. இப்பவே இந்த அலப்பறையா இருக்கு. இது முதலமைச்சரானா என்ன ஆகுது? வரவேற்கிறதுக்கு எதுக்கு ஊர்வலமா கூட்டி போற? நீ கூட்ட மேடைக்கு நின்று நான் வந்துருவேன். அப்படி இருசக்கரத்தை வச்சுக்கிட்டு மெதுவா நான் நமிதா நயன்தாரா மாதிரி எல்லாரும் என்னை பார்க்கணுங்கிற மாதிரி இவங்க முன்னாடி அந்த வெளிச்சத்தை போடுங்கண்ணே, எல்லாரும் பார்க்கட்டும்னே. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த அரசியலை முடிங்கடா. என்ன ஏன்டா லைட் போட்டாலும் இருக்கா தாங்க இருப்பேன். அதை போய் என்ன சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.